பாப்பு கவனிடா நம்ம இப்போ ப்ரீவியஸா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு பார்த்திருக்கோம் கரெக்டா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ இதுல நம்ம இப்ப இங்க கொடுத்திருக்கிற டேபிள் நான் லாஸ்டா பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன் பட் இந்த டேபிள்ல ஒன்னு நோட்டீஸ் பண்ணுங்க fill in the blanks in the table given below of properties of integers ஓகேவா so இங்க rational numbersன்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம் before rational numbers we would have studied about integers so இப்ப இந்த integersக்கு இந்த ப்ராப்பர்ட்டில எப்படி applicable-ஆ இருக்கு அப்படின்றது அவங்க இங்க tableau column-ல கொடுத்திருக்காங்க so considering integersனா என்னது 0 அப்படின்னா அதனுடைய ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே 1 2 3 4 5 6 அப்படின்னு பாசிட்டிவ் integers and -1 -2 -3 -4 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் integers கரெக்டா 0 அப்புறம் இங்க பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் சோ இதெல்லாம் தான் integersல வரும் நம்ம ரேஷனல் நம்பர்னு பாக்குறதுக்கு இதுக்கு அடுத்தது a by b ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகேவா சோ இப்போ நம்ம integers ஓட ப்ராப்பர்ட்டிஸ் இத வச்சு நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா we have to fill in the blanks in the table using a b c அப்படின்ற ஒரு integers யூஸ் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர்ஸ்ல கொடுக்கணும் ஓகேவாடாமா சோ இப்போ அடிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிஷனுக்கு all the properties will be applicable closure property yes commutative property yes associative property yes it is applicable identity inverse distributive எல்லா ப்ராப்பர்ட்டியுமே applicable ஏன் அப்படின்னா பாருங்க a plus b is in z நீங்க a b ரெண்டு integers எடுக்கிறீங்க அப்படின்னா when you add those integers வரக்கூடிய sum final answerக்கு பாத்தீங்களா that answer will also be an integer அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க 5 is an integer minus 3 is an integer when you add these two integers உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 2 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது and 2 is also an integer so when you add any two integers the answer should also be an integer so closure property satisfied அடுத்தது என்னது commutative property என்ன order change ஆனாலும் answer should be the same so you say choose the same integers 5 and -3 5 plus -3 நாலும் 2 தான் -3 plus 5 நாலும் 2 தான் so answer is same commutative property associative தான் என்னது இந்த grouping நீங்க change பண்ணீங்க அப்படினாலும் answer should be same if you consider three integers a b c a plus b first add பண்ணிட்டு then if you add c ஒரு answer கிடைக்கும் a plus b plus c first b plus c add பண்ணிட்டு then if you add it to a அதே answer தான் உங்களுக்கு கிடைக்கும் so the same answer will be obtained even when you association is different இங்க first ரெண்டு நம்பர் associate பண்றீங்க இங்க செகண்ட் ரெண்டு integers associate பண்றீங்க so இப்படி associate பண்ணாலும் நமக்கு என்ன the answer should be the same identity is nothing but additionக்கு எப்போதுமே identity element என்னடா கண்ணா 0 if you add 0 to any integer the answer will be the same integer அதே integer தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும் பாருங்க -4 கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா you will get the same -4 as answer inverse அப்படின்னா என்ன தங்கம் இங்க என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதனுடைய ஆப்போசிட் சிம்பிள் if you take 5 அப்ப அதனுடைய additive inverse என்னது -5 அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0ன்றது கிடைக்கணும் பாருங்க இங்க 5 அப்படின்ற ஒரு இன்டிஜர் கன்சிடர் பண்ணிருக்காங்க if you take additive inverse of this number 5 ஓட additive inverse என்ன -5 அவ்வளவுதான் +5 இருக்குன்னா மைனஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும் 0 இருக்கணும் that is called inverse property and distributive property என்னது a into b plus c அப்படின்னு bracket குள்ள இருந்துச்சுன்னா this a should be distributed to b and also to c a into b plus a into c புரியுதாடா தங்கம் bracket குள்ள உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்க அந்த வெளியில இருக்கிற நம்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் a to b and a to c ஓகேவா அத a into b plus a into c ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சோ அடிஷனுக்கு அவங்க ஆபரேட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷனுக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதணும் அவ்வளவுதான் பாருங்க a b is in z அப்படின்றாங்க சோ எக்ஸாம்பிள் எழுதலாமா any two integers 5 ன்னு ஒரு இன்டிஜர் இப்ப நம்ம இங்க எடுத்திருக்கிறதுனால அதே இன்டிஜர் எடுக்கிறேன் 5ன்ற ஒரு இன்டிஜரும் -3ன்ற ஒரு இன்டிஜரும் எடுக்கிறோம் so let's say a equals 5 and b equals -3 these two are integers அப்ப இத ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா that product should also be an integer அப்பதான் closure property satisfy ஆகும் கரெக்டா இல்லையாமா so a equals 5 b equals -3 if I take ab அதாவது 5 into -3 answer is என்னது
minus 15. Minus 15 is also an integer. Minus 15 belongs to Z. Closure property satisfied in multiplication. Okay va? கிடைக்கக்கூடிய ஆன்சரும் அதே கேட்டகரியை சேர்ந்ததா இருக்கணும். If you take an integer, then your answer should also be an integer. Addition, subtraction, multiplication, என்ன பண்ணீங்கனாலும் அந்த ஆன்சரும் இன்டீஜரா இருந்துச்சுன்னா it is a closure property satisfied. Okay வாமா? இது ரேஷனல் நம்பர்னு பார்த்திருப்ப இப்ப இன்டீஜர்ஸ்ல கேட்கறனால we are going to take examples for integers. Okay வாமா? அடுத்தது போலாமா? a into b equals b into. Same example எடுக்கலாமா? 5 into minus 3 equals minus 3 into 5 equals என்னது? 5 into minus 3 நாலும் minus 15 தான். ஏன் 5 3s are 15 plus into minus is minus. அப்ப minus 15. minus 3 into 5 நால என்னது? 3 5s are 15 minus into plus is minus. So minus 15. Same answer. Commutative property satisfied in multiplication. Okay வா? Associative என்னது? a into b. அவங்களே example கொடுத்துட்டாங்க. So நம்ம இதை fill பண்ண தேவையில்ல. a into b into c. இதை first multiply பண்ணிட்டு வெளில இருக்க நம்பரோட multiply பண்ணாலும் சரி, இல்ல first b and c multiply பண்ணிட்டு a ஓட multiply பண்ணாலும் you get the same answer. பாருங்க minus 36 minus 36. Okay வா? அடுத்தது நம்ம என்ன example fill பண்ணும்? a into 1 equals 1 into a. அதாவது a இருக்கிற இடத்துல if you substitute any integer when it is multiplied with 1, identity element என்னது multiplicationக்கு 1, when it is multiplied with 1 உங்களுக்கு what and the same number should be obtained. அப்ப 5 into 1 நாலும் 5 தான், 1 into 5 நாலும் 5 தான். சரி இன்டீஜர்னாலே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கரெக்டா? so minus 3 into 1 நாலும் minus 3 தான், 1 into minus 3 நாலும் minus 3 தான். கரெக்டா? ஆர்டர் வந்து நீங்க எந்த நம்பரை வந்து ஆர்டர் கிடையாது, எந்த நம்பரை ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் you will get the same number. புரியுதாடா தங்கம்? சோ அதுதான் நம்ம இங்க எக்ஸாம்பிளா எழுதணும். ஓகே, ஐடென்டிட்டிக்கு. நெக்ஸ்ட் என்னது? இங்க ரெண்டுத்துக்கும் நம்ம எதுவும் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்ல because it is not applicable and it does not exist. அடுத்தது பார்க்கலாமா? சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்ல என்ன கேக்குறாங்க? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேக்குறாங்க. சோ சப்ட்ராக்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? சோ any two integers, for example minus 2 plus 2 எடுக்கலாமா? a equals minus 2 ஒரு integer and b equals plus 2 second integer. இப்ப என்ன பண்ணணும்? even if you subtract, இது ரெண்டும் integers category சேர்ந்த numbers தான். இதை நீங்க subtract பண்ணீங்க அப்படின்னாலும் the answer also should be belong to the same category. எந்த category? integers எடுத்திருக்கிறீங்க. அப்ப பாருங்க minus 2 subtract பண்ணலாமா? minus of b உடன் என்னது? plus 2. ஓகேவா? minus 2 plus of minus of plus 2 அப்படின்னா என்னது? minus 2 minus 2 that is equal to minus 4. minus 4 is also an integer. உங்களுக்கு integerலயே தான் ஆன்சரும் கிடைச்சிருக்கு. so closure property satisfied. example எப்படி கொடுக்கிறதுன்னு புரியுதாடா? அடுத்தது போலாமா? பாருங்க fails அப்படின்னு கொடுத்திருக்காங்க but they have asked for example. எப்படி fail ஆகுதுன்னு கேக்குறாங்க. commutative property category. இது என்னடா சொல்றாங்க? commutative property. பாருங்க இங்க மேல ஸ்க்ரால் பண்றேன். commutative property காலத்துக்கு நேரா இருக்குது. ஓகேவா? commutative property ஏன் சப்ட்ராக்ஷன்ல ஃபெயில் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. a இருக்கிற இடத்துல we can substitute 2 and b இருக்கிற இடத்துல I can substitute 3. சரியாடா தங்கம்? a equals 2 னு ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன், b equals 3 ன்ற ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன். சோ 2 minus 3 ஓட ஆன்சர் என்னது? minus 1. ஏன்? 2ங்கிறது சின்ன நம்பர், 3 தான் பெரிய நம்பர். அப்ப அந்த சிம்பிள் தான் நம்ம எழுதுவோம். minus 1. b minus a என்ன பண்ணும்? 3 minus 2 னு எழுதணும். கரெக்ட்டா? b வேல்யூ 3, a வேல்யூ 2. 3 minus 2 என்னது? 1. அப்ப plus 1. minus 1 1 equal ஆடா? கிடையாது. it is not equal. அதனால commutative property is not satisfied. example கொடுத்தாச்சா நம்ம? a ஒரு இன்டிஜர் நம்பர் வேல்யூ எடுக்கிறீங்க, b ன்ற இன்டிஜருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. so a minus b பண்றப்ப minus 1 கிடைக்குது, b minus a கிடைக்கிறப்ப plus 1 கிடைக்குது. நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ல minus 1 is not equal to plus 1. so நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஓகேவா? so அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி? associative property. கரெக்டடா? associative property சப்ட்ராக்ஷனுக்கு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. அதுவும் கண்டிப்பா satisfy ஆகாது. ஏன்? if commutative property is not satisfied, அப்ப associative property உங்களுக்கு satisfy ஆகாது. எப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த order related தான். பாருங்க நீங்க a minus b பண்றீங்க. எக்ஸாம்பிளே கொடுத்து பார்த்தரலாம். a equals 1, b equals 2, c equals 3. ஒரு 3 integer நம்ம இங்க எடுத்துட்டோம். a க்கு b க்கு c க்கு வேல்யூ எடுத்துட்டோம். a minus b ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்ணோம்னா என்னதுங்க? 1 minus 2 அப்புறம் வெளியில என்னது? minus 3. 1 minus 2 ஓட வேல்யூ என்ன? minus 1 minus 3. minus 1 minus 3 ஓட வேல்யூ என்ன? minus 4. ஓகேவாடா தங்கம்? so a minus b minus c ஓட வேல்யூ என்ன? minus 4. இப்ப இதே இது a minus b minus இங்க c டா செல்லும், printing mistake.
a minus b minus c க்கு ஈக்குவலா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? b minus c ஆபரேட் பண்ணணும். b minus c னா என்னது? 1 minus b minus c என்னது? 2 minus 3. சரியாடாமா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன? 1 minus 2 minus 3 ஓட வேல்யூ என்னது? minus 1. அடுத்த ஸ்டெப்ல என்னது? 1 minus of minus 1 will be equal to 1 plus 1. That will be equal to 2. அப்ப left hand sideல நமக்கு minus 4 ஆன்சரா கிடைக்குது. right hand sideல plus 2 ஆன்சரா கிடைக்குது. minus 4 is not equal to plus 2. அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்கிற இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டோம். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? அடுத்தது போலாமா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷன்ல a into b minus c equals a into b minus a into c. இங்க அப்ளை பண்ணலாமா? a equals 1, b equals 2, c equals 3. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? a into b minus c. அப்ப a இருக்கிற இடத்துல 1 into b minus c. அப்ப 2 minus 3. ஓகே. So 1 into 2 minus 3 எவ்வளோடா? minus 1. That is equal to final answer என்னது? minus 1. So left hand sideல ஆன்சர் என்ன நமக்கு? minus 1. right hand side என்ன இருக்கு? a into b minus a into c. a into b minus a into c. a value என்ன எடுத்திருக்கிறோம்? 1 into b value என்ன? 2. 1 into 2 minus 1 into 3. 1 into 2 என்ன? 2 minus 1 into 3 என்ன? 3. 2 minus 3 equals minus 1. So இங்கே என்னது? minus 1. அப்ப left hand side equals right hand side. நம்ம கொடுத்திருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? a value, b value, c value சொல்லி நம்பர்ஸ் கொடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? புரியுதாடா? ஈஸியா தானே இருக்குது. So just you have to substitute values for a, b and c and verify the property whether the given property is correct or not. அவ்வளவுதான். சரியா? இங்க பாருங்க. fails டிவிஷனுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே அப்ளிகபிளா இருக்காது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டிவ், இன்வர்சிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் எதுவுமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்காது. ஸோ இங்க எக்ஸாம்பிள் வெரிஃபை பண்ணுன்ற அவசியமே இல்லை. அவங்க கேட்கல, அதனால நம்ம வெரிஃபை பண்ணல. இல்லைனாலும் யூ குட் வெரிஃபை. ஓகேவா? அவங்க கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்டீஜர்ஸ் அப்ளை பண்ணி பாத்தீங்க, ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா வரும். ஓகேவாடா தங்கம்? ஸோ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியா, இப்ப நீங்க a டிவைடர் b ன்னு எடுக்கிறீங்க, a க்கு ஒரு வேல்யூ 3 ன்னு எடுக்கிறீங்க, b க்கு ஒரு வேல்யூ 6 அப்படின்னு எடுக்கிறீங்க. ஓகேவா? a டிவைடட் b அப்படின்னா நீங்க 3/6 அப்படின்னு வேணாம். இது வந்து ஆக்சுவலி ஏன் பிலாங் ஆகாதுன்றத நம்ம கேட்கிறோம். சோ அப்ப வேற ஏதாவது நம்பர் கொடுக்குறேன். 3/4. ஓகேவா? சோ அப்ப a டிவைடட் பை b னா என்னது? 3/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? 3/4. 3/4 அப்படின்றது இன்டீஜர் கேட்டகரியில வரும்? கிடையாது. ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ள போயிடும். சோ நீங்க எடுக்கிறது இன்டீஜர்ஸ், பட் அதை நீங்க டிவிஷன் ஆபரேஷன் அப்ளை பண்றப்ப அதனுடைய ஆன்சர் எப்படி கிடைக்குது? ரேஷனல் நம்பரா கிடைக்குது. சோ இன்டீஜர்ஸ் கேட்டகரியில இருந்து ரேஷனல் கேட்டகரிக்கு போயிடுறதுனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் பிலாங் ஹியர், டஸ் நாட் ஹோல்ட் ஃபார் டிவிஷன். புரியுதாடா? சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா தங்கம்? சோ இது சிம்பிள் தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து அதே பேட்டர்ன். நீங்க ஏபிக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணி பாக்குறீங்க ஒவ்வொரு இடத்துலயும். சரியாமா? ஓகேவாடா? தேங்க்யூடா.